ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கொச்சி ட்ரிப் அதோடய வ்ளாக்ஸை தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து பெரம்பூரில் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் சென்ட்ரல் போனேன். போகிற வழியிலலாம் செம மலை. ரயில்வே ஸ்டேஷனில் புதுசாக ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு சாண்ட்விச்சும் ஒரு கட்லெட்டும் சாப்பிட்டேன். சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் சாண்ட்விச், அது வந்து 90 ருபீஸ் ஆச்சு. கட்லெட் வந்து 2 பீஸ் தந்தாங்க, அது 25 ருபீஸ் ஆச்சு. டேஸ்ட்டு ஓகே தான். நைட்டு வந்து டின்னர் எங்கேயாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பக்கம் சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் ஸ்ரீ இந்தியன் தாபான்னு ஒரு கடை கண்ணில் பட்டுச்சு. அதில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபா தான். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன், ஆனால் தண்ணி தான் குடிக்கிற அளவுக்கு இல்லை. சாப்பிட்டு மறுபடியும் சென்ட்ரலுக்கே போயிட்டேன். அங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வரேன்னாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க பெரிய சைக்காலஜிஸ்ட், அவங்க பேர் ப்ரைஸ். வந்ததும் வராதுமா ஒரு கடையில் போயிட்டு கஸ்டமர் கூட பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம போகிற ட்ரெயின். சென்னை டு ஆலப்பை போகுது. நம்ம இப்போ ஆலப்பை போல், அதுக்கு முன்னாடியே கொச்சியில் இறங்கிடுவோம். நம்ம கூட நிறைய ஹிந்திக்காரங்க ட்ராவல் பண்ணுறாங்க கூட இருக்கு. அவங்களும் கொச்சி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். விசாரிச்சதில் வந்து அவங்க எர்ணாகுளம் ஜங்ஷனில் இறங்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே எர்ணாகுளம் டவுனில் இறங்கிடுவோம். அங்கேருந்து தான் கொச்சி பக்கம்னு கூகுளில் பார்த்தேன். இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட். இவர் கூட தான் நான் வந்து இந்த கொச்சி ட்ராவலில் சேர்ந்து ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ரெயின் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது நைட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட் ஒரு 10 மணிக்கு ஏறினீங்கன்னா காலைல 10 மணிக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிடுவீங்க எர்ணாகுளம் ஜங்ஷனில், டவுனில். இது வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, சென்னையிலேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து அரவுண்டு 440 per head ஆச்சு. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு வந்து 880 கவர் ஆயிரும். ஸோ நார்மலாக ஒரு ஸ்லீப்பர் ட்ரெயின்னா நீங்கள் ஏசியோ 2 இயர்ஸாக அது உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் டிஃபர் ஆகும். சார், ஏன் கேரளா வந்தீங்க? ஜெஸ்ஸியா. ஸோ ஆஃப்டர் 10 hours ஆஃப் ஜேர்னி நம்ம வந்து இப்போது எர்ணாகுளம் டவுனில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து கொச்சிக்கு வந்து பஸ்ஸு பிடிச்சி போக போகிறோம். அதாவது கொச்சி ஃபோர்ட் கொச்சி, அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம இப்போ போகிறோம். ஏன்னா அந்த இடத்த வந்து லைட்டாக மாற்றி சொன்னாலும் நிறைய பேர் புரிய மாட்டிருக்கு. நம்ம கரெக்டாக சொல்லணும், ஃபோர்ட் கொச்சின்னு. இங்கே தான் வந்து நம்ம ஃபோர்ட் கொச்சிக்கு பஸ் ஏற போகிறோம். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே வந்து ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஃபோர்ட் கொச்சிக்கு போகிறதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா, பெர் ஹெட் வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 2 பேர் போனதுனால 50 ரூபா ஆச்சு. பெர் ஹெட் 25 தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு எங்களுக்கு போய் சேரத்துக்கு. கரெக்டாக ஃபோர்ட் கொச்சியோட பீச்சில் போய் நம்மளை ஸ்டாப் பண்ணுவாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்து நிறையா ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ் இருந்துச்சு. அது வந்து மெரைன் ட்ரைவ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் க்ரூஸ் ட்ராவல் பண்ணலாம், போட்டிங் பண்ணலாம். அங்கேருந்து நிறைய ஐலாண்டுக்கு நீங்கள் போகலாம். அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. கொச்சியில் கால் வச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு தேடிட்டு இருந்த விஷயம் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அது எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து நாங்கள் பைக் ரெண்ட்டும் பார்க்கணும். இந்த கேப்பில் வந்து நாங்கள் டீசல் போடுறத பார்த்தோம். எதுக்குன்னா கப்பலுக்கு டீசல் போடுறது இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை. டீசலோ பெட்ரோலோ ஏதோ ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் புட்டு கடலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்திருந்தோம். ஆனால் இங்கே எங்களுக்கு கிடைச்சது வெறும் புட்டு தான். அதுக்கப்புறம் இடியாப்பம் கிடச்சிச்சு. கூட வந்து கடலைக்கறி கிடைக்கல, அதுக்கு பதிலாக முட்டைக்கறியும் அப்புறம் வந்து அந்த பருப்பு போட்டு ஒரு குழம்பு அது இருக்கும்னாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு 2 பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட 120 ரூபா என்னமோ வாங்கினாங்க. ஓஷியன்ஸ் ப்ரைட் டூர். இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்கூட்டி ரெண்ட்டுக்கு எடுத்தோம். ஒரு ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கணக்கு, அதாவது நெக்ஸ்ட் டே 9 AM வரைக்கும் கணக்கு வந்து 600 ரூபா. ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கணக்கு வந்துச்சு. இதுக்கு வந்து நாங்கள் பெட்ரோல் 200 ரூபாய்க்கு போட்டோம். ஸோ பெர் ஹெட் வந்து 400 ஆச்சு. ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா அந்த ஸ்ட்ரீட்லாம் சுற்றும் போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் இன்னும் செமைய வைப்பாக இருந்துச்சு. அதையும் காட்டுறோம். இதை கிறிஸ்மஸ் சீசனில் கிறிஸ்மஸ்க்கு வந்து எல்லா இடத்தையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் எப்படி செமையாக சில ஸ்பாட் இருக்கும், அந்த ஃப்ரெஞ்ச் டவுன்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்பாட்டு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற இடம். ஊர் முழுக்க ஸ்கூட்டியில் நல்லா சுற்றுனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்த இடம் தான் இந்த எக்ஸ் ஹாஸ்டல். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.